திவ்யா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இது சொல்யூஷன் கிடையாதுடி. நம்ம கிட்ட வேற ஆப்ஷன் இல்லடா. இப்ப எல்லாம் நடக்கும் தெரிஞ்சு எப்படி லவ் பண்ணன்னு தெரியல. எது ஜாதி என்ன மதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ் வருமா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன. அது மட்டும் போதாது ராம். நம்ம ஃபேமிலி இதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. திவ்யா, ஸ்டார்டிங்ல எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. நம்ம பேசி பார்க்கலாம். கஷ்டம்டா, புரிஞ்சுக்கோ. நான் இல்லாம நீ நிம்மதியா இருந்துருவியா? நீ உயிரோட இருக்கின்ற நம்பிக்கையில உன் கூட இருந்ததை நினைச்சிட்டு இருந்துருவேன். திவ்யா திவ்யா திவ்யா, அதுக்கெல்லாம் நீ பயப்படாத திவ்யா. எனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எங்கேயாச்சும் போயிருவோம். நம்ம சந்தோஷமா இருக்க 2 ஊரை அடிச்சுட்டு சாகணுமா? விடு ராம். கிளம்பலாம். நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். உன்னை வான்னு சொன்னேன். ஏன்டா எதுவும் பேசாம வர? இனிமே இப்படிதானே இருக்க போறோம். எனக்கு நீ முக்கியம் ராம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய், இப்ப எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? பிரேக்கப்ல வேற எப்படி இருக்க முடியும்? எனக்கும் தானே. நான் அப்படியே வச்சிட்டு இருக்கேன். நீ பொண்ணு இருந்துருவ, என்னால முடியாது. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? போது விடுறாம். யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. சரி, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் கால் பண்ணி பார்க்குறேன். ஹாய். ஹாய். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்ல, அதான். பெட்ரோல் இல்லையா? இந்த ஏரியால பெட்ரோல் பங்கும் இருக்காதே. இந்த நேரத்துல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். சேச்சே, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவனை பார்த்து அப்படி சந்தேகப்படலனா தான் ஆச்சரியம். ஆமா, உங்க பேரு? இதழினி. உங்க நேம்? திவ்யா. ஹாய். டே ராம், சீக்கிரம் வாடா. பைக் எடுத்துட்டு வர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. ராம், இதழ். ஹே, நீ என்ன இங்க? நீங்க என்ன பண்ற? நான் தான் சொன்னேன்ல, என் பாய் ஃப்ரெண்டுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தானே சொன்னீங்க. அதெல்லாம் அப்படிதான். ஆமா, உங்களுக்கு இவனை முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? இவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் சொல்றேன்னு தான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உன் பாஸ்டாவே இருக்கட்டும்டா. நானும் அதை பத்தி கேட்க மாட்டேன், நீயும் அதை பத்தி கேட்க கூடாது. இனிமே நம்ம பிரசன்ட் பாஸ்ட் ஆக்கி ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும். ஞாபகம் இருக்கா? அப்புறம் ராம்,
போலாமா? போலாமே. நீ எங்க வர? நான் போறேன். நீ உன் வானர கூட்டத்துல எதையாவது ஒன்னு கூப்பிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ஆடுன இருக்காது பாத்துக்கோ. டேய் ராம், சொல்லு இதழ். திவ்யா வேணும்னா என் வண்டி எடுத்துட்டு போகட்டும், நான் உனக்கு துணைக்கு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். திவ்யா, ராம் கிருட்னா ரொம்ப பயம். ஆமா ஆமா பயம். எதுக்குங்க ஆடிக்கிட்டே வரீங்க? எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். இப்படி ஆடிக்கிட்டே வந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? இவ்வளவு நேரம் நீங்க அப்படியா ஓட்டுனீங்க? அதெல்லாம் ஓட்டலாம் போங்க. ஓ, எதுக்குடா சிரிக்கிற? ஒசசிவாகிறியாடி? சேச்சே, நீ எதுவும் இமேஜின் பண்ணிக்காத. ராம், சொல்லுதல். வலியுது, தள்ளி உட்காரு. ஹே, ஜொல்ல வலியுதுன்னு சொன்ன, தள்ளி உட்காரு. இவ இப்படிதான் குறுக்கா பேசிட்டு இருப்பா. நீ சொல்லுதல். டேய், உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் ரேணுன்னு தானே சொன்ன? ரேணு தான் என்னோட உண்மையான பேரு. அப்ப அந்த இதுல நீ? எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம தான் சாப்பிட்டு போலாமா? ஆமா திவ்யா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல. கடைசியா ஒரே ஒரு முறை ப்ளீஸ். நடிக்காதடா, போலாம் போங்க. உங்க பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. உண்மைதான், என்னோட பேரு ரேணு. எனக்கு இதழினின் பேர் வச்சது ராம் தான். அவனுக்கு என் லிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். உதட்டுக்கு சாயம் பூசி மறைக்காத, சொல்ல வேண்டிய உண்மைய மௌனம் காத்து மறைக்காதன்னு கவிதையெல்லாம் சொல்லுவான். அவனுக்கு எப்பவுமே என் லிப்ஸ் மேல ஒரு கண்ணு. அதனாலயா என்னவோ எனக்கு இதழினின் பேர் வச்சிட்டான். அவன் என்னை இதழ்னு கூப்பிடும்போது எனக்கு வேற எதுவுமே தெரியாது அவனை தவிர. திவ்யா, நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்க தானே? அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா ஒரு சண்டை, அதனால கோவத்துல கோச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன். நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஏன்னே தெரியாம என்னன்னே புரியாம ராம் மேல ஒரு ஃபீலிங் வந்துச்சுல்ல, அதை யாருக்காவும் விட்டு கொடுத்துறாதீங்க, என்ன மாதிரி. ஆனா ராம் உங்களை பத்தி எதுவுமே பேசினது இல்லையே, அப்படி அவன் ஃபீல் பண்ணதும் இல்ல. இதுல இருந்தே தெரியல அவன் கூட எவ்வளோ ஹாப்பியா இருக்கான்னு. திவ்யா, ஜாதியும் மதமும் உயிரை விட பெருசு இல்லைன்னு நம்புறதுக்கும் அதெல்லாம் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிருன்றதுக்கும் இருக்க ஒரே நம்பிக்கை காதல். காதல் மட்டும்தான். இங்க மாற வேண்டியதும் உன் ஃபேமிலியும் சொசைட்டியும் தானே தவிர நீ கிடையாது. நிறைய லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க. என்ன இதழ், போதுமா? பேபி உனக்கு? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். இதழ், டேக் கேர். என்ன டேக் கேர்? வலிக்கு விட்டுடுச்சுன்னா? நீ விழாம இருந்தா போதும், மூடிட்டு வந்து உட்கார். இது மறக்க முடியலையோ? எனக்கு நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ண நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஏன் நல்லா தானே ப்ரப்போஸ் பண்ண, அதுல மயங்கி தானே நீயே ஓகே சொன்ன. எங்க இன்னொரு வாட்டி அந்த கவிதையை சொல்லு பார்க்கலாம் ப்ளீஸ். சரி ஓகே, நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறனால சொல்றேன். பெண்ணே, உன் இதழை சாயம் பூசி மறைக்காதே, என்னுடன் பேச நினைப்பதை மௌனம் காத்து மறைக்காதே, சொல் உன் இதழ சீவில்
உன்னிடத்தில் போதும் போதும். இந்த கவிதையை நிஜமாவே எனக்காக தான் எழுதுனியா? நிஜமா உனக்காக தான் எழுதுனேன். அப்புறம் எப்படி அவ சொல்றா? அவ சொன்னாளா? ஆமா. உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒட்டு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். போடா. சாரிடா, ஏதோ கன்ஃபியூஷன்ல அப்படிலாம் பேசிட்டேன். இங்கேயா? ஆமா. காரணம் இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தர் மீட் பண்றது இல்லைன்றத இப்போ நானும் நம்பிதான் ஆகணும். உங்களால தான் நாங்க மறுபடியும் இப்படி. இனிமேலாவது விடணும்னு நினைக்காதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அதனோட வலி என்னன்னு தெரியும். அதை அனுபவிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சரி, நான் கிளம்புறேன். இதழ், தேங்க்ஸ். பை, வரேன். கண்ணாலே பேசிக்கிறீங்களோ? சச்சே திவ்யா, ஒரு 2 minutes இரு, நான் வந்துடுறேன். இதழ், ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனே தெரியல. அப்படியே இருந்திருந்தாலும் சந்தோஷமே இல்லாமல் போயிருக்கோம். எல்லாம் உன்னால தான். என்னோட திவ்யா போய் என் கூட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ். ஆமா, உன்னோட பேர் நிஜமாலே இதழ் நீதானா? திடீர்னு வந்த, என்னென்னமா பேசி எங்களை சேர்த்து வச்சுட்ட. உங்களுக்கு எப்படி உங்களோட லவ் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கும். நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்துதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கூட நிம்மதியா இருக்க முடியும். காணும் யாவும் காதலாகுமா? என்னுள் வாழும் காதல் உன்னை சேருமா? சிறு சிறு நொடிகள் சேர்த்தேனோ, கருகர விழியில் வைத்தேனோ, சில சில துண்டாய் உழைத்தேனோ, மீதி பிழையோ? சொல்லிய காதல் காதல் தானோ, சொல்லா காதல் காவியம் தானோ? விடு விடு நெஞ்சை மெது மெதுவாக இது இது கடந்தோடும். மௌனமாய் நானும் நிழலென வந்தேன், தேடிய அன்பை தானமாய் தந்தேன். முதல் வரி பிழையாய் போனது தவறோ, முழுவதும் பிழையென மாற்றியதாரோ? கனவோடு நான் காதலில் விழுந்தேன், இருளின் மடி நான் அடைந்தேன். இமை பேசிடும் பாஷைகள் உரைத்தேன், வீணாயந்தன் வாழ்வானதே.
சொல்ல